வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். கிரில் சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது எப்படி ரொம்ப சாஃப்டாக செய்யலான்னு நல்லா டிப்ஸோடு சொல்லித்தரேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரில் சிக்கன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த கிரில் சிக்கனை நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். செஞ்சு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க. கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 லெக் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் லெக்கு முழு சிக்கன்லேயும் நம்ம செய்யலாம். லெக்கு பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப விருப்பமாக பிடிக்குன்றதால நான் லெக்கில் செய்கிறேன். நான் தோலோடு செய்கிறேன். ஏன்னா கிரில்குள்ளே வச்சோம்னா இறுகிடும் தோல் இல்லாமல். அதனால் தோலோடு செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். சிக்கன் பிரட்டுறதுக்கு நம்ம ஒரு யானத்தில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதில் கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லா காரமாக வரும். அப்புறம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு. இதில் நான் தந்தூரி மசாலா சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட தந்தூரி மசாலானாலும் சிக்கன் 65 மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த மசாலா இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நம்மளுக்கு கலரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கலர் தேவைப்படாது. நான் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி பவுடரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் கலர் ஆட் பண்ணல. இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் சேர்த்தோம்னா நம்ம சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த புளிப்போடவும் நல்லாயிருக்கும். அதனால் வினிகர் சேர்த்து நீங்கள் கிரில் சிக்கன்னாலும் எந்த சிக்கன் செய்கிறதுனாலும் வினிகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு லூஸாக இருக்கும் பெரட்டுறதுக்கு. நீங்கள் இது கூடவே வேணும்னா ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணல, தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர், வினிகரு, லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நான் காட்டல, நீங்களும் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்போயும் ட்ரையாக இருக்கணும். எண்ணெய் தான் சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா லூஸ் ஆக்கிட்டு மசாலாவை நம்ம ஒவ்வொரு சிக்கன்லேயும் உள்ளே விட்டு விட்டு பெரட்டி நல்லா எடுக்கணும். எல்லா மசாலா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பெரட்டணும். 6 லெக்கி நான் நல்லா பெரட்டிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் நல்லா பெரட்டி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா. இந்த மாதிரி தான் நல்லா ஏறி உள்ளெல்லாம் நல்லா பிரண்டு வரணும். இதை நம்ம 1 ஹவர் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு நான் கிரில்லில் தான் வைக்க போகிறேன். கிரில்லு, ஓவன் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் இல்லை, 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஃபுல் டிகிரியை ஆன் பண்ணி நல்ல சூட்டில் வச்சுருக்கேன். அதில் கொண்டு போய் வச்சு நான் 15 மினிட்ஸ் வேக விட்டுட்டு வந்துட்டேன் சிக்கனை. இப்போ நான் எல்லா சிக்கனையும் திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுட்டு நான் அதே சூட்டில் கொண்டு போய் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நான் மூடி வைக்க போகிறேன். ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நான் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. 3/4% தான் வெந்திருக்குது. நம்ம இன்னொரு 1/4% வேக வைக்கணும். அது நம்ம வானலில் வேக வச்சுக்கலாம். நம்ம இதை மாதிரி ஃபுல்லாக அதில் குக் பண்ணாமல் 25 மினிட்ஸை நம்ம வானலில் கொஞ்சமாக மீனுக்கு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வரும். கிரில் சிக்கனுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரியே. அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கிரில் சிக்கன் பார்க்குறதுக்கு அழகாலாம் இருக்காது. ஆனால் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா கிரில் சிக்கன் யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். வயசானவங்க கூட இந்த சிக்கனை விருப்பமாக சாப்பிடுவாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களே தந்தூரி நான் கூட இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ.